வணக்கம் நண்பர்களே, நான் உங்க விபி ராஜா பேசுறேன். இப்ப இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா குன்றிமணி. குன்றிமணின்னா உங்களுக்கு தெரியும், அதாவது பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவாங்க. சிவப்பு நடுவுல கருப்பா இருக்கும். இது பொதுவா எல்லா இடத்துலயும் கிடைக்கிற குன்றிமணி. ஆனா இப்ப நான் ஒரு சில குன்றிமணிகள், அதாவது குன்றிமணிகள் பாத்தீங்கன்னா 9 கிரகங்களுக்கும் 9 வகையான குன்றிமணி இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கிடைக்காது. அடர்ந்த வனம், மனித நடமாட்டமே இல்லாத இடத்துல குன்றிமணி கிடைக்கும். சோ இது பாத்தீங்கன்னா அகத்தியற்காடு, மூணாறுல இருக்கிற ஆனமலை, சோ இந்த மாதிரி பெரிய அடர்ந்த டீப் ஃபாரஸ்ட்ல தான் இது கிடைக்கும். சோ இந்த குன்றிமணி என்ன பயன் அப்படின்னு பார்க்க இப்ப நான் ஒரு குன்றிமணி பத்தி சொல்றேன். இப்ப சனி பகவான் பத்தி உங்களுக்கு தெரியும், கர்மாகாரகர் ஜாதகத்துல. இவர் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க குடிச்சாருன்னா ரொம்ப கஷ்டம். அதாவது அவங்களுக்கு 7 வருஷத்துல பாடத்தை கற்பிப்பாரு, நல்லவங்களை யாரு கெட்டவங்க யாருன்னு கற்பிப்பார். சனி பகவான் சிவபெருமானை தண்டிக்கிறவருன்னு தெரியும், கர்மாதிபதி. அவரை நம்ம எவ்வளவு விலை கொடுத்தும் வாங்க முடியாது. அவருக்குரிய தான தர்மங்கள், பரிகாரங்கள், அவருடைய வழிபாடுகள் மூலியமா தான் நம்ம அவரை திருப்திப்படுத்த முடியும். அதுல ஒண்ணுதான் மிக சிறந்தது குன்றிமணி. இது பாத்தீங்கன்னா கருப்பு குன்றிமணி. இத பாருங்க, அது இலையோட நான் கழிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இந்த குன்றிமணி பாத்தீங்கன்னா ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது பாத்தீங்கன்னா கருப்பு குன்றிமணி. இது பெயிண்ட் ரெட்ஸ் எல்லாம் கிடையாது, இது ஒரிஜினல். சோ இந்த குன்றிமணியை நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, பாக்கெட்ல பர்ஸ்ல வச்சுக்கலாம், தாயத்துல போட்டு வச்சுக்கலாம். இப்ப சனியோட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 3 நட்சத்திரம் வரும். ஒண்ணு பூசம், அடுத்தது அனுஷம், அடுத்தது உத்திரட்டாதி. சோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் இதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது சனி பகவான அதிபதியா பண்றவங்க, அதாவது பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க, கும்ப ராசிக்காரங்க, இவங்களும் வச்சிருக்கலாம். துலாம் ராசிக்காரர்ல சனி பகவான் உச்சம் பகவான், அவங்களும் அந்த குன்றிமணியை வச்சு வழிபாடு பண்ணலாம். சோ இப்ப அந்த குன்றிமணியை வச்சீங்கன்னா நடக்கும் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, உங்களுக்கு செல்வ நிலை இருந்தால் சனி பகவானுடைய பாதிப்புல இருந்து விடுபடலாம். எதிரிகள் தொல்லை, கண் திருஷ்டி, வியாதிகள் அகலும், குடும்பத்துல சந்தோஷங்கள் இருக்கும், திருமண தடை இல்லாத திருமணம் நிகழும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம். சோ அனைத்து விதமான அற்புதங்களையும் செய்யக்கூடியது இந்த கருப்பு குன்றிமணி. சோ இந்த குன்றிமணியை நீங்க வச்சு நீங்க கிடைக்கிற இடத்துல நீங்க ஒன்று கிடைச்சதுன்னா வாங்கிக்கங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு தரேன் நானு. இந்த குன்றிமணி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. பொதுவா நிறைய பேருக்கு தெரியாத இந்த குன்றிமணியை வச்சு நீங்க பூஜை பண்ணிட்டா கண்டிப்பா நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கிறேன்.